நீங்க வந்து இப்படி எல்லாம் சுத்திட்டு நீங்க என்ன கால் கொடுத்தாங்களோ அதான் சொல்ல முடியும். உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. உங்க அத்திருந்து ரூம்குள்ள போகாத மேனேஜர் சொல்லணும். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலையில லைவ் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து திவ்யா கணேஷ் தான் வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா திவ்யா கணேஷ் எல்லார்கிட்டையும் ரொம்ப கோவமா பேசுறாங்க. கோவமா பேசினா கூட பரவாயில்லங்க, கத்தி கத்தி பேசுறாங்க. இந்த வைல்டு கார்டு என்ட்ரிஸ்லாம் வரும்போது என்ன சொன்னாங்கன்னு நீங்க யோசிச்சு பாருங்களேன். இந்த வீட்டில் எதுக்கு எடுத்தாலும் கத்திக்கிட்டே இருக்காங்க சார், எதுக்கு எடுத்தாலும் கத்திக்கிட்டே இருக்காங்க சார்னு சொன்னாங்க. அதே மாதிரி வந்து விஜய் சேதுபதி அப்பதான் அட்ரஸ் பண்றாரு, எதுக்கு எடுத்தாலும் நீங்க கத்துறீங்க, கொஞ்சம் பொறுமையா பேசுங்கன்ட்டு. ஆனா இவங்க பொறுமையா பேசுற மாதிரியே இல்லைங்க, எல்லார்கிட்டையும் கத்தி கத்தி தான் பேசுறாங்க. ஆக்சுவலா இவங்க வந்து எல்லார்கிட்டையும் கோவப்பட்டு சீக்கிரமா ரெடி ஆகுங்க, இன்னும் 5 நிமிஷத்துல நீங்க ட்ரெஸ்ஸோட இந்த இடத்துக்கு வரணுன்ற மாதிரிலாம் சொன்னாங்கல்ல. மொதல் விஷயம், இவங்க ரெடி ஆகணும்னே நினைக்க மாட்டாங்க, அது மொதல் பிரச்சனை. அந்த பிரச்சனையை தள்ளி வச்சிருங்க. அதாவது இவங்க கூட ரெடி ஆகல, மற்றவங்களை ரெடி பண்ண சொல்றாங்கன்றதை விட்டுருங்க. இதை தாண்டி அமித் இவங்க அட்ரஸ் பண்றது எப்படி இருக்குன்றதை புரிஞ்சுக்கிறாரு. கொஞ்சம் கோவமா அட்ரஸ் பண்றாங்கன்றதை புரிஞ்சுக்கிறாரு. இவங்களுக்கு பேசி புரிய வைக்கலான்றதுக்காக அமித் பக்கத்துல வந்து இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அது என்னன்னா, நீங்க வந்து ஒரு பிரச்சனையை சாஃப்டா தாங்க ஹேண்டில் பண்ணணும். இப்படி நீங்க கோவப்பட்டீங்கன்னா ஒரு வேலை நடக்காது, நமக்கு வேலை நடக்கிறது தான் முக்கியம், அது நடக்காது, அதுக்கேற்ற மாதிரி பேசுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆனா இவங்க அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. என்ன சொல்றாங்கன்னா, உள்ள கெஸ்ட் என்ன அர்ஜென்ட் பத்துறாங்க, உள்ள கெஸ்ட் என்ன இப்படி பண்றாங்க, கெஸ்ட் கிட்ட நான் பேச்சு வாங்குறேன் அப்படி இப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது கெஸ்ட்னால தான் அவங்க மேல ஃபோர்ஸ் போடுறேன்ட்டு. நீங்க கொஞ்சம் சீக்கிரமா எந்திரிச்சிருக்கணும் கெஸ்ட்டுக்கு முன்னாடி, அதை நீங்க பண்ணல. அப்ப கெஸ்ட் சொல்ல தான் செய்வாங்க, நீங்க அதை தாண்டி மேனேஜ் பண்ணணும். அதாவது பொறுமையா சொல்லி ஆளுங்களை மேனேஜ் பண்றது தான் உங்களோட வேலை. அதை வந்து அமித் இவங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்றாருங்க. ஆனா இவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஒரு ஸ்டேஜில் அமித் என்ன சொல்லிட்டாருன்னா, சரி விடுங்க, உங்களுக்கு என்ன சொன்னாலும் புரியாதுன்ற மாதிரி அவர் பாட்டுக்கு இங்க இருந்து கிளம்பிட்டாரு. அப்படி கிளம்பிட்டு இருக்கும் போதே இவங்க வீட்டில் உங்களுக்கு தான் புரியாது, நான் கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் கோவப்படுறாங்க. என்னக்கா அப்படின்ற மாதிரி பக்கத்தில் இருக்க சாண்ட்ராவை பார்த்தும் கேட்குறாங்க. சாண்ட்ரா எப்பவுமே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக கொஞ்சம் பேசுவாங்க. ஆனால் சாண்ட்ராக்கே நல்லா தெரியுது, இந்த பொண்ணு கத்தி கத்தி பேசிட்டு இருக்கா, இது இவளுக்கு தான் அகெயின்ஸ்டா போகும்ன்றது நல்லா தெரியுது. அதனால சாண்ட்ரா இருக்காங்கல்ல, நீ கத்தாத அமைதியா இருன்ற மாதிரி செய்கையில் சொல்றாங்க. அதாவது கத்தாத அமைதியா இருன்ற மாதிரி சமையல் வேலைலாம் பண்ணிட்டு இருக்கவங்க சொல்றாங்க. சரி, அதுக்கப்புறம் மாதிரி இவங்க அமைதியா இருப்பாங்க, விட்டுருவாங்கன்னு பார்த்தா பக்கத்தில் இருக்க சுபிக்ஷாவை பார்த்த மாதிரி ஆரம்பிச்சிடுறாங்க. ஆக்சுவலா சுபிக்ஷா வந்து நைட்டு நேரம் அந்த கெஸ்டோட ரூம்குள்ள 2-3 வாட்டி போயிருக்காங்க போல. தெரியல என்ன எக்ஸாக்டா என்ன நடந்ததுன்னு தெரியல, 2-3 வாட்டி போயிருக்காங்க போல. உள்ள இருக்க கெஸ்ட் இருக்காங்கல்ல, என்னங்க எங்க ரூமுக்கு யாரோ வந்துட்டு போயிட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சுபிக்ஷா நீ இந்த மாதிரி போனியா அப்படின்னு கேட்கும்போது சுபிக்ஷா யோசிக்கிறாங்க, நான் ஒரு வாட்டி தான்க்கா போனேன், நான் நிறைய வாட்டிலாம் போய் டிஸ்டர்ப்லாம் பண்ணல அப்படின்ட்டு. அவங்க என்கிட்ட சொல்றாங்கடா அப்படின்ற மாதிரி இவங்க பேசுறாங்க. அதாவது கெஸ்ட் வந்து யாரோ வந்து என்ன டிஸ்டர்ப் பண்றாங்க, அதாவது எங்களை வந்து டிஸ்டர்ப் பண்றாங்கன்ற மாதிரி சொல்றாங்க, அவங்க என்கிட்ட தான் சொல்றாங்க, புரிஞ்சுக்கோ அப்படி இப்படின்ற மாதிரி சுபிக்ஷா கிட்ட இவங்க கோவமா பேசிட்டு இருக்காங்க. மொதல் விஷயம், சுபிக்ஷாக்கு என்ன பிரச்சனைனே புரியல. என்ன பிரச்சனைன்னு புரிஞ்சாலாவது ஓரளவுக்கு அட்ரஸ் பண்ணலாம். அவங்க இல்ல நான் போனேன், இல்ல நான் போலன்னு சொல்லலாம். பிரச்சனையே புரியாம அவங்க முடிச்சிட்டு இருக்காங்க. இந்த சமயம் தீபக், மஞ்சரி, பிரியங்கா அவங்க 3 பேர் சேர்ந்து டிஸ்கஸ் பண்றாங்க. அதாவது இந்த இஷ்யூலாம் நடந்துட்டு இருக்கிறதுக்கு ஒன்னு மேனேஜர் முன்னாடி இருந்து இதெல்லாம் கவனிச்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா அசிஸ்டன்ட் மேனேஜராவது கவனிச்சிருக்கணும். அதுதான் இந்த ப்ராப்ளத்துக்கு காரணம்ன்ற மாதிரி அவங்க டிஸ்கஸ் பண்றாங்க. ஏன்னா எதுவுமே ப்ராப்பரா நடக்கல. காலையில இவங்க எந்திரிக்கிறாங்க, காலையில என்ன பண்ணுவாங்க, எனக்கு அது வேணும் இது வேணும்னு ஏதாவது கேட்பாங்க. இன்னும் அதிகமா கேட்டு போறாங்க, சுடு தண்ணி வச்சுத்தாங்க, எனக்கு கொஞ்சம் அந்த துணி மாதிரி துணி அயன் பண்ணித்தாங்க, இவ்வளவுதாங்க கேட்பாங்க. அப்படி அவங்க சொல்ற வேலைக்கு கூட செய்யறதுக்கு ஆளுங்க இல்லை. அதுதான் இப்ப பிரச்சனை. அதை பற்றி அவங்க உள்ள டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சைடு இவங்க சுபிக்ஷா கிட்ட கோபமா பேசிட்டாங்கல்ல, சுபிக்ஷாக்கு என்ன இவங்க சொல்ல வராங்கன்றது எக்ஸாக்டா புரியல. திரும்ப டவுட் கேட்குற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. என்னக்கா எப்பக்கா அப்படி இப்படின்ற மாதிரி டவுட் கேட்குறாங்க. அதுக்கு திவ்யா கணேஷ் ஒரு ஸ்டேஜில் கடுப்பாயிட்டாங்க. இல்லை உனக்கு நான் யார்கிட்டையும் பேச விரும்பல, என்னை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி தலையில கையை வச்சுட்டு கொஞ்சம் இங்கிருந்து தள்ளி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாருமே கேதர் ஆகுறாங்க. வந்த கெஸ்ட்டுங்க இருக்காங்கல்ல, ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு அந்த ஸ்டார் தரதா ஸ்டார்டிங்கே சொன்னாங்களா, அந்த ஸ்டாரை தராங்க. யாருக்கு தெரியுமா ஸ்டார் கிடைச்சிருக்கு? பிரவீன் ராஜுக்கு ஒரு ஸ்டார் கிடைச்சது, வியானாக்கு ஒரு ஸ்டார் கிடைச்சது, சுபிக்ஷாக்கு ஒரு ஸ்டார் கிடைச்சது. இந்த வீட்டில் எல்லாருமே சொல்ற வேலையை செஞ்சுட்டு இருக்கீங்க, அது முக்கியம் கிடையாது. ஏன்னா ரிசப்ஷனிஸ்ட்னா அவங்க அந்த வேலையை பார்க்குறாங்க, மேனேஜர் அந்த வேலையை பார்க்குறாங்க, எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்க்குறீங்க. ஆனால் அதில் தனித்துவமாக ஏதாவது பண்ணுறாங்கன்னா அதை வச்சு தான் நாங்கள் ஸ்டாரை தரோம், புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி அந்த ஸ்டாரை இவங்க 3 பேருக்கு இப்போ வரைக்கும் தந்திருக்காங்க. மொத்தம் 5 ஸ்டார் தருவாங்க போல. இன்னும் யாருக்கெல்லாம் ஸ்டார் கிடைக்க போகுது அப்படின்றத அடுத்தடுத்த அப்டேட்ல நம்ம பார்ப்போம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்தையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.